अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपरिगन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम् विजयित्मरुक्म व्यामोहतस्करितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शेषार्यं सकलयशोधरपूर्णचन्द्रम् श्रीमन्नरसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् சம்பத்குமாரகுருவரியம் அகம் பிரபத்யே. அடுத்த விஷயம் பாகவத விஷயம். பாகவத்தால் பகவத் விஷயத்தை அறிந்தவர்கள், பகவத் விஷயத்திலேயே ஈடுபட்டவர்கள். பகவத் விஷயம் அற வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா விஷயம். பகவானை அறிந்தவர்கள் பாகவதர்கள். பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் சேர்த்தும் ஆச்சாரியர்கள் ஆகியனாலே பகவத் விஷயத்தை அனுசந்தித்தான் பாகவத விஷயமும் வரும், ஆச்சாரிய விஷயமும் வரும். இது கோயில் கட்டளை. எல்லா கோயில்களிலும் அந்த ஆன்லைன் கோவில் தான். எல்லா கோவில்களிலையும் ஆச்சாரிய விஷயம், பகவத் விஷயம், பாகவத விஷயம் என்ற விஷயத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, ஒரு பாகவதானவன் என்ன அறிய வேண்டியது அப்படிங்கிற 10 விஷயங்களை அறிய வேண்டியது. ஒன்றும் பகவானான பரதத்துவம். 2 அச்சித் ஆன அவர தத்துவம். பிரகிருதி ஜீவாத்மா என்று பெயர். தத்துவம் நாராயணஸ்பர, பகவானே தத்துவம். தத்துவத்திரயம் ரகசியத்திரயம் இதத்து உண்டு பண்ண வேண்டியது. தத்துவங்கள் 3. ஏது? பகவத் தத்துவம், அவர தத்துவம் 2, சிதீஸ்வர தத்துவங்கள் 3 சேர்த்து முதல் அறிய வேண்டியது. அதன் ஹிதமானது ரகசியத்திரயம். தத்துவ அறிவிக்க வேண்டியது ரகசியத்திரயம். அதே திருமந்திரம், திரயம், சரமஸ்லோகம். இது 3. பகவான் 1, சிரிச்சித் 2, ரகசியத்திரயம் 3. 4 புருஷார்த்தங்கள். புருஷனால கேட்கக்கூடியது கர்ம அர்த்த காம மோட்சம். சரி, அர்த்தபஞ்சக ஞானம் 5 ஞானம் வேண்டும். 5 ஞானம் இருந்தா தான் அந்த கிரந்தம் படிக்கலாம். எந்த கிரந்தமே படிக்கக்கூடாது என்பதால் நல்ல குரல் சிலெல்லாம் தீக்குறள். அதென்ன அர்த்தபஞ்ச ஞானம்? திரும்பி அறிவேணும். பரஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், அதன் அறியும் உபாயஸ்வரூபம், அதுக்கு இடைஞ்சல் என்னைக்கோ அதெல்லாம் விரோதி ஸ்வரூபம். அப்புறம் இதனால் எனக்கு என்ன வருது? பலஸ்வரூபம். சரி, 6 விஷயம் ஹரிஷட் வர்க்கம். ஷட்வர்க்கம் பேர். ஹரிஷட் வர்க்கங்கள், காமக்ரோத லோக மரமாச்சரியங்கள். இது ஜெயிக்கணும். பகவான் 6 குணத்தில் கூடியவன். ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸோடு கூடியவன். இந்த 6ஐயும் அறிய வேண்டியது, ஈடுபட வேண்டியது. இதிலே பகவத் குணத்தில் ஈடுபட்டு
அரிஷட் வர்க்கத்தை ஜெயிக்க வேண்டியது ஒன்னு கொள்ளத்தக்கது, இன்னொன்று தெல்லத்தக்கது. 7 விஷயம் சப்த பிராகாரத்தே சரசிஜமுகளோத்பாசமானே விமானே என்கிறவாடியே எந்த மாதிரி பெருமாள் 7 பிராகாரத்துள்ள இருக்கிறாரோ அதே மாதிரி நமக்கும் 7 பிராகாரம் இருக்கு. அறிந்ததற்காக சப்த பிராகாரம் அது அறிய வேண்டியது. அப்புறம் 8 அஷ்டாட்சரம் மகிமை அறிய வேண்டியது. அதை சுத்த சேத்தனாலே குணாஷ்டக பிராதுர்பாவம் அப்படின்றான், அதையும் அறிய வேண்டியது. அப்புறம் 9 நவவித சம்பந்தம், 9 விதமான சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும், அந்த சம்பந்தத்தை அறிய வேண்டும். 10 தசாவதாரத்தை அறிந்து 10 திருவாய்மையுடைய சாரார்த்தத்தை அறிய வேண்டும். இப்படி 10 விஷயம். மறுபடியும் சொல்றேன், பகவான் 1, சிதச்சித்துக்கள் 2, ரகசியத்திரயம் 3, சதுர்வித புருஷார்த்தம் 4, அர்த்தபஞ்சக ஞானம் 5, அரிஷத் வர்க்க ஜெயம், பகவத் சாட்குண்ய அறிவு 6, தேகத்துக்கு நம்ம சுத்தம் இருக்கும்படியான சப்த பிராகாரங்கள், அதனுடைய இருக்கிறபடியான ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அறிவு, அஷ்டாட்சர அத்தியனம், அஷ்டாட்சர ஞானம், அஷ்டாட்சர சம்பூர்ணமான அறிவு, குணாஷ்டக பிராரம்பாவம், 9வது நவவித சம்பந்தம், 10 திருவாய்மொழியின் அர்த்தம், தசாவதாரத்தினுடைய பெண்மை. இத்தனை விஷயம் நமக்கு அறிய வேண்டியது. சரி, இப்ப நம்ம யாரு காக்குறான் நம்ம அப்படின்னா, ஜீவாத்மாவையும் பரமாத்மா வழிகாட்டுவர்களும் 5 பிரகாரமான சுவாமிகள். யாருமா அப்படின்னா ரத்னஹாரம் சொல்றீங்க. குரு பரம்பரா, ஆழ்வார் பரம்பரா, நித்தியமுக்தாத்ம பரம்பரா, தாயார் பரம்பரா, பெருமாள் பரம்பரா. பரம்பரான்னு ஒத்தர் இல்லை, இவ்வளவுதான் பெரிய ஹாரங்கள். குரு பரம்பரைக்குள்ளே 3 ரத்னஹாரம் இருக்கு. சுவாச்சாரியன்னம் மணவாள மோகனிகளிலும் 15 பேர். சுவாச்சாரியர்னா சமாஷ்டேனம் பண்ணின ஆச்சாரியர். அவரிருந்து விழிச்சு மணவாள மோகனிட்டு 15 பேர், 15 தனின்னு சொல்லுவோம். மணவாள மோகனிகளன்னம் ராமானுஜன் மட்டும் 13 தனின்னு சொல்லுவோம். இது 2வது ரத்னஹாரம். ராமானுஜனம் பெரிய பெருமாள்களிலும் 11 தனின்னு சொல்லுவோம். 15, 13, 11 39 தனி இருக்குது. புக்கில் போட்டிருக்கேன், என்னுடைய ஸ்தோத்திரமா புக்கில் இருக்குது. இப்படி நம்ம காக்கிறவர்கள் 3 ஆச்சாரிய ரத்னஹாரம், இதே குரு பரம்பரை சொல். இதான பிறகு 2வது ரத்னஹாரம் ஆழ்வார் பரம்பரை. ஆழ்வார்கள் யாரு? கௌதம் சரஸ்ட மகதாத்மஜ பட்டநாத்தா ஸ்ரீவத்தி கொலகே யோகி மகான் பக்தாம் வரகால யதீந்திர மிஸ்ரான்னே ஸ்ரீவத் பராஞ்சமனிம் பிரதோ ஸ்மிருத்யம். ஆழ்வார்களுக்கு 10 பேர். அந்த 10 பேர் சிரித்து இருப்பர் ஒருத்தர் 11வது. பெரியாழ்வார் துணையில சேர்ந்திருப்பவள் 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையரே அப்படின்னு ஆண்டார். சேர்த்த 12 பேர்.
இவா கிரந்தத்தை அனுசந்தானம் பண்றது. 12 பேர் ஆழ்வார்கள், 24 கிரந்தங்கள், பிரபந்தங்கள், 108 விதேசங்கள், எல்லாம் மல்டிபிள்ஸ் பண்ணு. காக்காத்து காக்கும் இயல்பினன் கண்டகரமான காக்கும் முடிதான் சுவாமி. 2. மூணாவது ஹாரம் நித்தியமுக்தாத்மாவாகங்கள். நித்தியமுக்தாத்மாக்கள் யாரு? அனந்த, கருட, ரிஷக்சேனார்கள். இவன் யார் அப்படின்னா அண்ணந்தன் மிகில் அப்படின்னா எங்க இருக்காங்க? பரமபுரத்தில் இருக்காவா, மேல் லோகத்தில் இருக்கா? என்ன சுவாமி எத்தனை பேர் இருக்கும்? 24 பேர். இவன் யாரு அப்படின்னா நித்திய விபூதியில் இருக்கிறவான்னு சொல்றான். கூர்மாதியும் ஜிங்கலோகம் ததினமிழமையும் மண்டபம் தத்திரசேஷம் அப்படின்னு பெருமாள் தெரியும். தஸ்மின் இது பெருமாள் நித்திய சூழ்நிலை தெரியும். தருவரம் சாவரஸ்மின் தேவீர் விபூஷா ஆயுதவருக்கும் பாதிக்கை வேர்தேன் சேனேஷன் துவாரபாலான் துவரமுகளான் விஷ்ணு பக்தான் பிரபத்தியே. இவங்க விஷ்ணு பக்தாள், கைங்கரியத்துக்கு இட்டு பிறந்தவர்கள். இந்த குரூப் நித்தியமுக்தாத்மாக்கள் இடைவெளிகளுக்கு பொருள் புரிவார்கள். நானவர்கள் ஸ்ரீ பூ நீலாதேவிகள். கிரீம் ஸ்ரீயை நமக, பூம் பூமியை நமக, நீம் நீலாய நமக அப்படின்னு இவாளுக்கு காயத்ரி வேறு இருக்கு. என்ன காயத்ரி? மகாதேவி வித்மேகே விஷ்ணு விஷ்ணு தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் பெரிய விராட்டியா இருக்கு. ஓம் தராஜே வித்மகே சர்வசித்தே தீமஹி தன்னோ தரா பிரச்சோதயாத் பிராட்டிக்கு காயத்ரி. அப்புறம் ஓம் மகாதேவியை வித்மேகே விஷ்ணு வித்மகே தன்னோ நீலா பாரம்பரியம், கலைஞாரகத்துவம், சேஷத்துவம், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உதவுவார்கள். தானுவர்கள் கடைசி பெருமாள் பரம்பரை அரித்தனை இருக்கு. ஸ்ரீபூ நீலாசமேதா சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு பரவாசுதேவன், யோகவாசுதேவன், விபவ வாசுதேவன், அந்தரியாமி வாசுதேவன், அச்சா வாசுதேவன், அச்சே 108 திவ்யதேசங்கள். பரமாசுதேவன் பரமபதத்தில் இருக்கிறார். அதுக்கு பாட்டு கேட்கும் இடம் அங்கே இருந்து ஸ்ரீராத்தி வந்து பெருமாள் படுகிறேன். கம்ப்ளைண்ட் கேட்கும் இடம். உதித்த விடம் அங்கே இருந்து அவதாரங்கள் இருக்கிறார் பெருமாள். துஷ்ட சிக்ஷணத்துக்காகவும் சிட்ட ரட்சணத்துக்காகவும் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவும் அவதார ரகசியத்தை சொல்றார். பெருமாள் எதுக்காக அவதாரத்துக்காக? சரி, எம்பெருமானை தன்னையே சாத்குண்ட பரிபூர்ணனாயிருந்து நூலாக எடுத்துக் கொண்டு யூகம் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யம், அனிருத்த வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யங்கள் பிரிச்சுக்கிறான் நாராயண். அதான பிறகு அச்சாவதாரம், அப்புறம் விபவ அவதாரங்கள், வியூகம் வியூகாந்தரங்கள், தசாவதாரங்கள். இதெல்லாம் எதுக்காக? காக்கும் இயல்பினன் அவன் காக்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்றான். சரி, இந்த ரத்னஹாரம் 5 பேர் நம்ம காத்துருவோம். காக்கும் மனிதர்கள் யார் யாரு? குரு பரம்பரா, ஆழ்வார் பரம்பரா,
நித்தியமுக்தாத் பரம்பரா, ஸ்ரீ பூ நீலாதேவி பரம்பரா, பரமாத்ம பரம்பரா, கரவியூக வீரவ அந்தர்யாத அர்ச்சா பரம்பரை. இத்தனை பேர் நம்ம காட்டுங்க. ஆகையினாலே நமக்கு ஒன்றும் குறையும். பிரபன்னர்களுக்கு பகவத் விஷயம், பாகவத விஷயம், ஆச்சாரிய விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தாலே வேற கொண்டு போய் விஷயத்துடுவாங்க. என் ஆத்மாவுக்கு எடுவில்லையே இல்லையா? ஆகையினால ஆத்மா கைங்கரியத்தில் ஈடுபடலாம். இங்கும் அங்கும் எங்கும். இங்கும் வீடாகுபூதியிலே, அங்கும் பரமபதத்திலே, எங்கும் வேற எங்கேயாவது வரைக்கும்படி இருந்தா அந்த இடத்திலையும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டியது. சோ கைங்கரியமே புருஷார்த்தம், ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். இந்த பஞ்சரத்னஹாரங்களை காப்பாற்றும் காக்கும் இயல்பினர்கள் இத மனசுக்கு எல்லாருக்கும் பண்ணும். யாருக்கு? பிரபன்னர்களுக்கு. பிரபன்னர்கள் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னா கடன் பண்ணலாம். ரொம்ப குறிச்சல். நம்மளே சொல்லல, என்டையர் பாப்புலேஷன் எடுத்துள்ளது என்னன்னா பிரபந்தம் ரொம்ப குறை. பிரபந்தனுக்கு மறுபிரிவு இல்லை, இதரர்களுக்கு மறுபிரிவு உண்டு. எதுக்காக உண்டு அப்படின்னு சிராதி மார்க்கம் பூமாரி மார்க்கம் என்ற ரெண்டு சரி. சிராதி மார்க்கத்தில் போவதற்கு மறுபிரிவு இல்லை, பூமாரி மார்க்கத்தில் போவதற்கு மறுபிரிவு மட்டும். ஆனா ஒரு வெற்றி அந்திர ஸ்மிருதி இருக்கணுமா அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஸ்மிருதி அவசியம். ஆனா தானாகவே வரும் பிரபந்தர்களுக்கு அகம்ஸ்மரானந்தம் நயாம பரமாங்கத்தினுடைய வராக தர்ம ஸ்லோகம். ஆகையினாலே நாம் நிர்பயோ நிர்பதோஸ்மி விட்டுலாம். ஜீவனுக்காக ஒரு கஷ்டமும் பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? தேக யாத்திரை பரமாதீனம், ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனம். நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது ஒரு காரியம் இல்லை. என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணி எஸ் மரண மாத்திரேனா ஜனசம்சார வந்தனாத்தன்னு நிறைந்திருந்தே ஸ்ரமம் தீர வேண்டியது. காலத்தை எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, தெரித்தெரிது வாசித்தும் கேட்டும் பூஷித்தும் பூக்கினேன் பொழுது. அது எப்படி காலத்தை கேட்கணும்? திருமிழிசை ஆழ்வார் நான் மகன் திருவந்தாதையை சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நாம் எம்பெருமான் கைங்கரியத்திலே ஈடுபட்டு அதுக்கு என்ன பேரு? சேஷத்வான சம்சாரம். இதுக்கு ஒரு யாதாத்ம ஜானம் அப்படின்னா ஆகவத கைங்கரியத்தில் ஈடுபடுவது, ஆச்சாரிய கைங்கரியம் ஈடுபடுவது. அதுக்கு இன்னும் சிரேஷ்டமானது கிடையாது. பகவத் கைங்கரியத்தன்னம் பாகவத கைங்கரியத்திலே, பாகவத கைங்கரியத்திற்கென்னும் ஆச்சாரிய கைங்கரியத்திலேயும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் பொழுதுபோக்கணும் என்ற. ஆகையினாலே நமக்கு என்ன விஷயம் தெரியும்? பகவத் விஷயத்தை நிறைய பார்த்திருக்கோம், ஆச்சாரிய விஷயத்தை இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு சதசியமான விஷயம், ரகசியமான விஷயம் ரெண்டு. ரகசியமா இதுக்கு லாங்குவேஜ் வேறு. சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கு, அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கு. எந்த லாங்குவேஜ் கேட்கணுமோ அந்த லாங்குவேஜ் இருக்கு. சோ நமக்கு ஆச்சாரியாபிமானி உத்தாரகம் என்றிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வழிகாட்டு. நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பிரணம் என்ற. எது கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னா தத்துவத்திரயம், மூச்சுப்படி, ஆச்சாரிய ஹிருதயம், பூஷணம். இது நாளும் ரகசிய கிரந்தம் சதுஷ்டயம். அறிந்து காலத்தை கழிக்க வேண்டியது அப்படின்ற அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அது எங்க கொண்டு போய் விடுறது?
பகவத் விஷயத்திலையும் பாகவத விஷயத்திலையும் ஆச்சாரிய விஷயத்திலையும் பண்றோம். ஆச்சாரிய விஷயத்துக்காக ஆச்சாரிய ஹிருதயம் இருக்கு. பகவத் விஷயத்துக்காக இத்தனை வரும் பாத்திரம் வந்து பாகவத விஷயத்துக்காக பாகவதத்தை நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறேன். ஸ்ரீமத் பாகவதம் செப்பரேட் புராணமே இருக்கு. 18,000 ஸ்லோகம் பண்றா. ஆனா இருக்கிறது ஒரு 15,000 ஸ்லோகம். இத்தை நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆனா யாரு பாகவதா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாகவத விஷயத்துக்குள்ளே என்ன சேர்த்திருக்கா அப்படின்னா, 12 ஸ்கந்தம் இருக்கு, 335 அத்தியாயம் இருக்கு. அதுல அவதார ரகசியம், பாகவத மகிமே, பரமார்த்த ஸ்திதி, இது 3 அத்தியாயத்திலையும் தட்ட யஜ்யத்தை பற்றி, பரத விருத்தாந்தம், பாகவத தர்மத்தை பற்றி அடுத்த 3 அத்தியாயத்திலையும், நிருசிம்மாவதாரம், கஜேந்திர மோட்சம், சூரிய வம்சானுசரிதம், இது அடுத்த 3 அத்தியாயத்துக்கு. 10வது அத்தியாயத்துக்குள்ள கிருஷ்ணாவதார வரலாறு சம்பூர்ணமாக 90 அத்தியாயம் இருக்கிறது. காரணம் 11-12 யோகம் பண்றால் என்ன, பாகவத சாராம்சத்தை சொல்லி, பிச்சேர்க்கை வேதத்தினுடைய ரிஷிகள் விஷயத்தை சொல்லி, பின் சேர்க்கையாக என்னென்ன இருக்கு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நாள் அதுக்கு போகும். இது பாகவத விஷயம். பாகவத விஷயம் பாகவத புராணத்தில் இருக்கு. சுகபிரம்மம் வியாசரால் பண்ணப்பட்டு சுகபிரம்மத்தால் சொல்லப்பட்டது. இது நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். முதல் இதிலே அவதாரங்கள், பாகவத மகிமே, அவரும் பரமார்த்த ஸ்துதி, இது 3 விஷயத்தை முதல் பார்த்து, தக்ஷயஜ்ய விற்த்தாந்தம், பரத விற்த்தாந்தம், பாகவத தர்ம விற்த்தாந்தத்தை அடுத்த 3 அத்தியாயத்துல பார்த்து, நிருசிம்மாவதாரம், கஜேந்திர மோட்சம், சூரிய வம்சானுசரித்தம், சூரிய வம்சம் ராமர் விஷயம், இத்தையும் நெக்ஸ்ட் 3 அத்தியாயத்துல பார்த்து, கிருஷ்ணாவதாரத்துக்காகவே 10வது தர்மஸ்கந்தம் 90 சங்கம் இருக்கு. மொத்தம் 335 அத்தியாயம் இருக்கு. அது 90 அத்தியாயம் வந்திருந்து கிருஷ்ணாவதாரத்துக்காக. மிச்சம் 11-12 யோக சாரத்தை சொல்லி ஆர்டருக்கு ஒரு சமரைஸ் பண்ணி சதுரிக்க அது எடுக்க போகணும். புஷ்பம் விரதம் ஆரம்பித்தாம், எதிசேகரமாம், லக்ஷ்மி வந்தபரியம் வந்தே குரு பரம்பராம்.